ஏபிசி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கிறது. அரசியல் கட்சிகள் தங்களுக்கே உரிய பாணியில ஒரு வியூகம் அமைக்க தொடங்கியிருக்காங்க. அதாவது யாரோட கூட்டணி அமைப்பது அப்படின்ற ஒரு வியூகத்தை புதிதாக கட்டமைக்க தொடங்கியிருக்காங்க. கடந்த காலகட்டங்கள்ல தேர்தல்ல கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒண்ணு கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணி இருக்கும். அதுக்கு அடுத்தது இரண்டாவதா எண்ணிக்கையினுடைய அடிப்படையில, அதாவது அதிமுக ஒரு 20 சீட்டு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, திமுக ஒரு 25 சீட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த கூட்டணிக்கு மாறிடுவாங்க. இப்படி அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி எண்ணிக்கையினுடைய அடிப்படையில கூட்டணி வச்ச கட்சிகள் இங்க நிறைய இருக்கு. அந்த அடிப்படையில கூட்டணி வைப்பாங்க. கொள்கை தான் தூக்கி போட்டுருவாங்க, எண்ணிக்கை தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி வைப்பாங்க. மூன்றாவது, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில தொகுதியை கொடுத்து அந்த தொகுதி செலவுக்கான காசையும் கொடுப்பாங்க பெரிய கட்சி. அதுக்காக கூட்டணி வைப்பாங்க. இந்த மூன்று சாராம்சத்தை அடிப்படையா வச்சுதான் கூட்டணி அமைக்கப்பட்டிருந்தது இதுவரை. தற்போது இந்த 2026 தேர்தல் தான் ஒரு புதிய ஃபார்முலா ஒன்று தொடங்கி இருக்கிறது. அதாவது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, எளிய மனிதனுக்கும் ஜனநாயகம், சாதாரண மனிதனுக்கும் அதிகாரம் அப்படின்ற அந்த கோஷம் முழக்கத்தோடு, அந்த கொள்கை முழக்கத்தோடு இன்னைக்கு கூட்டணி பேசப்படுகிறது. அந்த கொள்கை முழக்கத்தினுடைய அடிப்படையில் தான், அதை முன் வச்சுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அக்டோபர் 27ஆம் தேதி நடந்த அவருடைய கட்சி மாநாட்டுல அவர் சொன்னாரு, நம்ம கூட கூட்டணிக்கு வரவங்களுக்கு அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும், உரிய அங்கீகாரத்தை கொடுக்கணும். அதனால அவங்களுக்கு ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். அந்த அறிவிப்பு நாடு முழுவதும் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியது. அந்த முழக்கத்தை முதல்ல வச்சது நாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அதை வலியுறுத்துறாரு. அதாவது ஜி.கே. மூப்பனார் இருந்தப்ப ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு, எளிய மனிதனுக்கும் அதிகாரம் அப்படின்ற அந்த கோஷத்தை முன்மொழிந்தது நாங்கதான், அதனால அது எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அதை வழிமொழிஞ்சார். நல்ல திட்டம், நல்ல நோக்கம், நல்ல கொள்கை, வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழிமொழிஞ்சார். இப்ப இந்த அடிப்படையில நாம கால்குலேஷன் போட்டு பார்த்தோம்னா, விஜய் தெளிவா சொல்லிட்டாரு, ஒரு முடிவு கண்டார். அந்த மாநாட்டுல கூட்டணி அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் பேச தொடங்கிட்டாரு. கூட்டணி ஆட்சி, கூட்டணியில பங்கு அப்படின்றத அவர் தெளிவுபடுத்திட்டாரு. அப்ப அவர் தனித்து போட்டியிடுவது இல்லை. அப்படின்னா அவர் யாரோட போட்டியிட போறாரு? அவர் சிஎம் கேண்டிடேட்டா போட்டியிட போறாரா, அல்லது அதிமுகவுடன் சேர்ந்து அவர் கூட்டணி அமைக்க போறாரா அப்படின்றதுதான் இப்ப பெரிய கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்குது. இப்ப ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி, அதுவும் நிரூபிக்கப்பட்ட மாநிலம் முழுவதும் கிளை கமிட்டி உள்ள, வாக்கு வங்கி உள்ள ஒரு பெரிய கட்சி அதிமுக. அந்த கட்சியோடு இவர்கள் கூட்டணி வைத்தால் யார் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்ற ஐயம், சந்தேகம் எல்லோருக்கும் எழுகிறது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகுவதற்காக விஜய் கட்சி ஆரம்பிச்சாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அல்லது விஜய் முதலமைச்சர் ஆகுவதற்காக எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கோரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆக இப்போ யார் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்ற ஒரு கேள்வி பெரிய அளவுல விவாதம் வந்துட்டு இருக்குது. இந்த அடிப்படையில அந்த அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் கிட்ட நம்ம பேசும்போது, ஆந்திரா மாநிலத்துல தெலுங்கு தேசம் கட்சியோட பவன் கல்யாண் கூட்டணி சேர்ந்தார். அந்த கூட்டணி மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றது. அப்ப சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராகவும் பவன் கல்யாண் துணை முதலமைச்சராகவும் பதவி ஏற்றுட்டாங்க. அதே மாதிரி இங்க இந்த கூட்டணி புதிதாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கொள்கை முழக்கத்தோடு கூட்டணி அமைந்தால், அந்த கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் துணை முதலமைச்சராகவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அந்த கண்ணோட்டத்தில் ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பிரமுகர்கள், நிர்வாகிகள் அதை தெரிவிக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இப்ப இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொள்கை முழக்கம் இருக்கிறது. இந்த கொள்கை முழக்கம் எங்களுடையதான், நாங்க வச்ச கொள்கை முழக்கம் இது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்றாரு. விஜய் பேசும்போது அதை வரவேற்றிருக்கார். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில நீடிப்பாரா? அதிமுகவுல ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லும்போது திருமாவளவன் அந்த கூட்டணிக்கு போகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதை நான் இந்த கூட்டணியை உருவாக்கியதே நான் தான், அந்த உருவாக்கியதில் நானும் ஒருவன், ஆனால் திமுக கூட்டணியை உடைக்க வேண்டிய, சிதைக்க வேண்டிய அவசியம், தேவை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
இது ஒரு பக்கம். ஆனா அது எந்த அளவுக்கு உறுதியான தன்மை? திருமாவளவன் ஒரு கொள்கையை அறிவிச்சிட்டாரு. பாரதிய ஜனதா கட்சியோடும் மதவாதிகள் சக்தியோடும், அதாவது மதவாத சக்தி பாரதிய ஜனதாவோடும் சாதி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியோடும் நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று சொல்லிட்டார். ஆனால் அதிமுகவுடன் நான் கூட்டணி அமைக்க மாட்டேன், அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் நான் சேர மாட்டேன் என்று என்றைக்காவது அறிவித்திருக்கிறாரா? அப்படி என்றால் திருமாவளவன் இன்று இல்லாவிட்டாலும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒற்றை காரணத்தை சொல்லி அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி இணைந்தால் அந்த கூட்டணியில் திருமாவளவனும் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் இதை தெரிவிக்கிறாங்க. இது வாய்ப்பு இருக்கிறதா? ஆமாம், இருக்கிறது. திருமாவளவன் வெளியே ஏறுவார். அது 100% நான் சொல்கிறேன். ஏன்னா அவரு கட்சி தொடங்கி மற்றவர்களுக்கு முதலமைச்சர் ஆகுவதற்காக இல்ல, அவரு கட்சி தொடங்கி அவரும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக கட்சி தொடங்கினார். அதற்கான வாய்ப்பு ஒரு இடத்தில் கிடைக்கும் போது நிச்சயமாக அங்கு போய்விடுவார். இந்த நிலையில தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போது என்ன செய்ய போகிறார்? இதுதான் இப்ப இருக்கக்கூடிய கேள்வி. அவருக்கு இண்டிவிஜுவலாவே, அதாவது மகளிர் உரிமை தொகை, கல்லூரி பெண்களுக்கான மாதம் 1000 ரூபாய், மாணவர்களுக்கான மாதம் 1000 ரூபாய் என்று அவர் எல்லோரிடமும் மக்களிடம் சென்று கொண்டிருக்கிறார். இலவச மகளிர் பேருந்து, இது போன்ற பல்வேறு திட்டங்கள் அவரு சாதாரணமான மக்களிடம் அவர் போய் சேர்ந்திருக்கிறார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவருடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது. அதன் பின்னாடி அவர் இப்போது இதையெல்லாம், இந்த கூட்டணி எல்லாம் கணக்கு போட்டு பார்த்து முடிச்சுட்டு அவர் நேரடியா இப்ப மக்கள் கிட்ட செல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய கட்சியும் அமைச்சர்களும் இப்போது நேரடியா தினமும் இந்த மக்களை சந்தித்து மக்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை கேட்டு மக்களோடு மக்கள் கலந்து இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால 2026 தேர்தல் என்பது கடுமையான போட்டியாக இருந்தாலும் ஆனா ஸ்டாலினுக்கு ஈக்குவலான தலைவர்கள் இங்க யாரும் இல்லை என்ற ஒரு யதார்த்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நீங்க தலைவர் வாய்ஸாவே எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்டாலின் தான் ஒரு மக்கள் மத்தியில செல்வாக்குள்ள ஒரு லீடர். அதற்கு அடுத்தது மக்கள் மத்தியில செல்வாக்குள்ள ஒரு லீடர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யாருமே ப்ரூவ் பண்ண லீடர் ஒருத்தர் கிடையாது. இப்ப செல்வாக்குள்ள நபர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தாவேகனுடைய தலைவர் செல்வாக்குள்ளவரா தான் இருக்கிறார். ஆனா அவர் இளைஞர்களிடம் இருப்பார். எல்லாருக்கும் தெரிந்த முகமாக கூட இருக்கலாம். ஆனால் அவர் ப்ரூவ் பண்ண, அதாவது நிரூபிக்கப்பட்ட லீடர் கிடையாது. இவர் வந்தா இது செய்வாரு அப்படின்ற எந்த உத்தரவாதமும் கிடையாது. அவரால் யாரும் எந்த பலனும் அடைஞ்சதும் கிடையாது. அதனால இன்னைக்கு நிரூபிக்கப்பட்ட லீடர், ஒரு ஃபெமிலியரான லீடர் அப்படின்னு சொல்லி கேட்டா அது மு.க. ஸ்டாலின் மட்டுமே. அதனால வரும் 2026 தேர்தல் கடுமையான போட்டியாக இருந்தாலும் திருமாவளவனே அந்த கூட்டணியில் இல்லாவிட்டாலும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவது உறுதி. இது நடக்கதான் போகுது. நன்றி, வணக்கம்.